தனுர் ராசி. தனுர் ராசிக்கு இதுவரையிலும் 2ஆம் இடத்துல இருந்த சனி பகவான் 3ஆம் இடத்துக்கு போகிறார். 2ஆம் இடத்துல இருக்கிறது அப்படின்றது பாத சனி அப்படிம்போம் ஜோதிட சாஸ்திரத்தில். பாத சனி விலகி 3ஆம் இடத்துக்கு போகிறார். 3ஆம் இடத்துக்கு சனி பகவான் போகிறது நல்லதா? கண்டிப்பாக நல்லது. சரி, ஆனால் தைரியம் கொடுக்கணும். ஆனால் அதீத தைரியம் இந்த காலகட்டங்களில் வரும். அதீத தைரியம் நம்மளை பொறுத்தளவுக்கு ஆபத்துக்களை தரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. எப்படின்னு கேட்டிங்கனாக்க, ஓவர் கான்ஃபிடன்ஸ் உடம்புக்காக அதுபாங்கள்ல, அதே மாதிரி இந்த காலகட்டங்களில் யாருக்கிட்டையும் வாக்குறுதி, வாதம், விதாண்டாவாதம் இதை செய்கிறத தவிர்த்துட்டீங்க அப்படின்னு சொன்னாலே பிரச்சனைகளை தவிர்க்க முடியுமா? பிரச்சனைகளை தவிர்க்க முடியும். இதில் இன்னொரு விசேஷம் அப்படின்னாக்க, தனுர் ராசிக்கு பொறுத்தளவுக்கு கடந்த 7.5 வருஷமாகவே படாத பாடுபட்டுக்கிட்டு இருந்தாங்க. 7.5 சனி நடந்துகிட்டு இருந்துச்சு. குரு பகவானும் நல்ல நிலைமை இல்லாமல் இருந்தார். இப்போ எல்லாமே விலகி எண்ணிய காரியங்கள் ஜெயிக்கக்கூடிய காலகட்டங்கள். உங்களுடைய ராசி அதிபதியான குரு வேற உங்களோட ராசியை விசேஷ பார்வையான 9ஆம் பார்வையில் பார்க்குறாரு. அப்போ இந்த காலகட்டங்கள் தனுர் ராசியை பொறுத்தளவுக்கு நல்ல காலகட்டங்கள், அள்ளி கொடுக்கக்கூடிய காலகட்டங்கள். அப்போ நாம் இதை அனுபவிக்கிறதுக்கு தயாராக இருக்கணுமா? தயாராக இருக்கணும். சரி, ஒரு சில பேருக்கு இந்த தனுர் ராசிக்காரங்களுக்கு நடக்கிற தசா புத்தி கொஞ்சம் பிரச்சனைக்குரிய தசாவோ அல்லது பிரச்சனைக்குரிய புத்தியாவோ இருந்துச்சு அப்படின்னு சொன்னாக்க, நீங்கள் சரணாகதி அடைய வேண்டியது நீங்கள் இருக்கிற இடத்துக்கு பக்கத்தில் உள்ள ஈஸ்வரன் கோயில். அந்த ஈஸ்வரன், இதில் ஏன் ஈஸ்வரன் அப்படின்னாக்க, எல்லா கிரகங்களுக்கும் ஈஸ்வர பட்டம் கிடையாது. சனீஸ்வர பகவானுக்கு மட்டும்தான் ஈஸ்வர பட்டம் கொடுத்துருக்குறாங்க. அப்போ பிரதோஷ வழிபாடு, பிரதோஷம் அப்படின்றது மாதத்தில் 2 பிரதோஷம் வரும். அதில் தேய்பிரை பிரதோஷம் விசேஷம். அந்த காலகட்டங்களில் எம்பெருமான் நந்தீஸ்வரருக்கும் ஈஸ்வரனுக்கும் பால், பன்னீர், இளநீர் அபிஷேகம் பண்ணி அந்த அபிஷேக திரவியங்களை குடிச்சிட்டு வந்தீங்கன்னாக்க வரக்கூடிய பிரச்சனைகளும் வந்த பிரச்சனைகளும் விலகுமா? விலகும்.